என்ன யோசிச்சுக்கிட்டே இருக்க? அப்பையில இருந்து பாக்குறேன், ஒரே யோசனையா இருக்கே. ஒண்ணும் இல்ல. என்னமோ சொல்ல வந்துட்டு அப்படியே முழுங்குறியே, என்னன்னு சொல்லு, நானும் சேர்ந்து யோசிப்பேன்ல. ஒரு மாதிரி வித்தியாசமான யோசனை தான். அந்த வித்தியாசமான யோசனை தான் என்னன்னு கேட்டேன். இல்ல, உனக்கு இன்னைக்கு போலீஸ் எக்ஸாம் இருக்கு. அதை முடிச்சு அதுக்கப்புறம் நீ பாஸ் பண்ணிட்டனா? இல்ல இல்ல, கண்டிப்பா பாஸ் ஆயிடுவ. அதுக்கப்புறம் உனக்கு ட்ரைனிங் போடுவாங்க. அப்புறம் நீ போலீஸ் ஆயிடுவல. அதுதானே ப்ரொசீஜர். உன்னை போலீஸ் யூனிஃபார்ம்ல நான் பார்த்ததே இல்ல. நானே பார்த்ததில்ல. அதான் பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. நீ போலீஸ் யூனிஃபார்ம்ல எப்படி இருப்பேன்னு யோசிச்சு பார்த்துட்டு இருந்த. என்ன சொன்ன? போலீஸ் யூனிஃபார்ம்ல என்ன பார்க்கணும்னு ஆசையா இருக்கா? என் பொண்டாட்டி என்ன போலீஸா பார்க்கணும்னு ஆசைப்பட்டுட்டா. போலீஸ் ஆயிட வேண்டியதான். நல்லா எக்ஸாம் எழுதுவேன்னு சொன்னேன். சரி, நான் சொல்லி கொடுத்ததுல உனக்கு ஞாபகம் இருக்குல்ல? நீ மட்டும் தான் ஞாபகத்துல இருக்க. இதுல எங்க நீ சொல்லி கொடுத்ததுல எனக்கு ஞாபகத்துல இருக்க போது? பாவி, எல்லாத்தையும் மறந்துட்டியா? அப்படின்னு முழுசா சொல்லிட முடியாது. ஆனா இருந்தாலும் எனக்கு ஓ ஞாபகமா தான் இருக்கு. அப்புறம் எங்க நான் மேக்ஸ் எல்லாம் ஞாபகத்துல வச்சுக்கிறது? டே டே டே, கஷ்டப்பட்டு ஃபார்முலாஸ்லாம் சொல்லி கொடுத்தேன்டா. தயவு செஞ்சு அதெல்லாம் ஒழுங்கா எழுதிடு. சரி சரி, அழுவாத. ஓரளவுக்கு ஞாபகத்துல இருக்கு. அத வச்சு எப்படியாவது எழுதிடுறேன். என் பொண்டாட்டி நீயே ஆசைப்பட்டு நான் போலீஸ் ஆகணும்னு நினைச்சிருக்க. அதுக்கப்புறம் எப்படி விடுவேனா? நானு பக்கத்துல இருக்கிறவனை பார்த்தாது எழுதி பாஸ் பண்றேன். ஓகே? அடே, மாட்னனா செத்தடா. ஒரு ஃப்ளோல வந்துருச்சுடி. ஹே, நான் புருஷன்டி, கண்டிப்பா போலீஸ் ஆகி காட்டுறேன். அதுவும் உனக்காக. எனக்காகவா? ஆமா, நானும் இத்தனை வருஷமா போலீஸ் எக்ஸாம் எழுதிட்டு தான் இருக்கேன். ஆனா ஃபர்ஸ்ட் டைம் நீ சொல்லி கொடுத்து எழுத போறேன். இதுல ஒரு வேளை நான் பாஸ் பண்ணிட்டேனா அது ஒன்னாலையும் உனக்காகவும் தானே. அதுவும் நீ பாசுபட்டு வர கேட்டுட்ட என்ன போலீஸா பாக்கணும்னு. அப்ப கண்டிப்பா போலீஸ் ஆயிடுவேன். ஆனா ஒரு கண்டிஷன். என்ன? நானும் கூட எக்ஸாம் சென்டருக்கு வரவா? நீ அங்க வந்து என்ன பண்ண போற? எனக்கு உன் கூட வரணும்னு தோணுது. நீ உள்ள போய் எக்ஸாம் எழுது, நான் வெளியே வெயிட் பண்றேன். நீ எக்ஸாம் எழுதி முடிச்சிட்டு வர வரைக்கும் நான் ஃபுல்லா உன் கூட இருக்கணும்னு ஆசைப்படுறேன். இன்விஜிலேஷன் ரூம்குள்ள தான் வர முடியல. அட்லீஸ்ட் வெளியவாத உட்காந்துருக்கேனே, ப்ளீஸ்டா. என் கூடவே இருக்கணும்னு ஆசைப்படுறல. இதுக்காக தான் நான் ரொம்ப நாளா காத்துக்கிட்டு இருந்தேன். வா, நீயும் என் கூட வா. எனக்கும் அது பெரிய பலமா இருக்கும். தேங்க்ஸ்டா. சரி, போலாமா? இரு, ஹேர் ஸ்டைல மட்டும் சரி பண்ணிக்கிறேன். ரொம்ப கசகசன்னு இருக்கு. ஹே, அப்புறம் டுவாஸ் என்னடி பண்ணுவ? போர் அடிக்கும்ல உனக்கு? இல்ல, அதெல்லாம் பிரச்சனை இல்ல, பரவாயில்ல. சும்மா ஏதாவது பண்ணி டைம் பாஸ் பண்ணிக்கிறேன். ஆனா உன் கூட வரணும்னு ஆசையா இருக்கு. நானே நினைச்சேன்டி, ஒரு 2-3 நாளாவே நான் ரொம்ப அழகா இருக்கிற மாதிரி தெரியறல. ஏன்? அது என்ன பத்தின உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு 2-3 நாளாவே நீயும் என்ன சைட் அடிச்சுட்டே இருக்கியா? அதான் நான் ரொம்ப அழகாயிட்டேன்னு நினைக்கிறேன். என்ன என்ன சிரிப்பு? இல்லையே, நான் ஒன்னும் சிரிக்கலையே. அப்புறம் நீ சொன்ன மாதிரி நான் ஒன்னும் உன்னை சைட்டெல்லாம் அடிக்கலையே. இங்க பாரு, நீ போலீஸ் ஆகணும்னு ஆசைப்பட்டது கூட ஒரு ஃப்ரெண்டா இருந்தது ஆசைப்பட்டேன். மத்தபடி வேற எந்த ஃபீலிங்ஸும் கிடையாது. ஓ, அப்படி? ஆமா. அப்படியே மேடம், மூஞ்சி சிரிச்ச மாதிரியே இருக்கு. நான் ஒன்னும் சிரிக்கலையே, முறைச்சிட்டு தானே இருக்கேன். பாரு, மேடம் முறைச்சா கூட சிரிச்ச மாதிரி எனக்கு தெரியுது. எங்க தெரியுது? ஓய் பொண்டாட்டி, நான் போலீஸ்காரண்டி. இன்னும் போலீஸே ஆகலனாலும் உன் கள்ளத்தனத்தை நான் கண்டுபிடிச்சிட்டேன். நான் நிக்கிறது கண்ணாடி முன்னாடி, எனக்கு பின்னாடி இருக்கிறது நீதான். ஐயோ, முன்னாடி இருந்த கண்ணாடியை மறந்துட்டே நிம்மதி. என்ன, உன் கள்ளத்தனத்தை நான் கண்டுபிடிச்சிட்டேனா? எனக்கு பிடிச்சவனே, என் நெஞ்சிய விதைச்சவனே, என் கண்ணுக்குள்ள நுழைஞ்சு சிந்தையில செதஞ்சு போனே. இந்த வீட்டில் உள்ள ஓரத்தில் மௌனமா நீ மறைஞ்சு போனே. ஓய், போலாமா? என்னது போலாமாவா? அதுவும் டி-ஷர்ட் ஜீன்லயா? எக்ஸாம் தானே. டேய், எக்ஸாம் போறதுக்கு ப்ராப்பரா நீட்டா போணும். இங்க பாரு, ஒயிட் ஷர்ட் நேத்து நைட் அயர்ன் பண்ணி வச்சிட்டேன். அதை இன் பண்ணி போட்டுட்டு வா. என்னது? நான் ஷர்ட் போடுறதே பெருசு, இதுல இன் வர பண்ணிட்டு வர சொல்ற? ஹே, நான் என்ன ஸ்கூல் பப்ளிக் எக்ஸாமா எழுத போறேன்? அதெல்லாம் எனக்கு தெரியாது. ப்ரொஃபஷனலா போணும். போ போ, போய் பண்ணிட்டு வா போ. சரி ஓகே, ஆனா ப்ளூ ஜீன் தான் போடுவேன். ஆனா இன் பண்ண மாட்டேன். என்னடா? ஹே, பர்சனாலிட்டி என்ன ஆகுறது? ஆமா, பெரிய பர்சனாலிட்டி. ஏண்டா? சரி ஓகே, இவ்ளோ கண்டிஷன்ஸ் வைக்கிற, அதனால ஓகே. ஆனா டி-ஷர்ட் வேண்டாம், ஷர்ட் போட்டு வா. என் பொண்டாட்டி சொன்ன பேச்சுக்கு மாறி பேச்சு இருக்குமா? இப்பவே மாத்துறேன்.
என்னடா இங்கேயே மாத்துற? ஆ, ஏண்டி அதுக்குன்னு நான் ட்ரெஸ் மாத்துறதுக்கு என்ன பக்கத்து ரூம் தான் போக முடியும்? அதுவும் பக்கத்து ரூம்ல யோசிச்சு பாரு, எங்க அண்ணன் அவங்க ரூம்ல போய் வேணா மாத்திட்டு வரவா? இல்ல, நான் இங்க ஒருத்தி உட்கார்ந்திருக்கேனே, அதான் கேட்டேன். நீ தான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்றதுக்கு ரொம்ப சீன் போடுவ, நான்லாம் அப்படி கிடையாதுப்பா. ஆமா ஆமா. பாத்தியா, இப்பதான் ரொம்ப ரொம்ப ப்ரொஃபஷனலா இருக்க. டேய், அந்த காலர் பட்டன் எதுக்கு அப்படி அவுத்து விட்டுருக்க? அதையும் போடு. அப்படியே ஒரு டையும் பெல்ட்டையும் கூட லஞ்ச் பாக்ஸ் கட்டிட்டு ஸ்கூலுக்கு போறேன். என்னடி, எக்ஸாம் தானே எழுத போறேன். சரி சரி, ஓகே, கோவப்படாத, வா போலாம். புருஷங்கார எக்ஸாம் எழுத போறேன், ஒரு ஆசீர்வாதம் பண்ணுங்களேன். பண்ணிட்டா போச்சு, கால விழு, ஆசீர்வாதம் பண்றேன். ஆசீர்வாதம்னா அது மத்தவங்களுக்கு தான், அப்படி புருஷன் பொண்டாட்டியோட ஆசீர்வாதம் வேற மாதிரி. வேற மாதிரியா? என்ன சொல்ல வர? நான் ஒன்னும் சொல்லலையே. வேற எப்படி ஆசீர்வாதம் பண்றது? எப்படின்னு சொல்லி தரவா? இல்ல, அது பயப்படாத பயப்படாத, அப்படிலாம் உன்னை பயமுறுத்த மாட்டேன். செல்லமா ஆல் தி பெஸ்ட், நல்லா எழுதிட்டு வான்னு மட்டும் சொல்லு போதும். தெரியும்டா, தப்பா நீ ஒரு வார்த்தை கூட என்ன மீறி நீ பேச மாட்டேன்னு எனக்கு தெரியும். என்ன வாய்க்குள்ளேயே முடங்குற? ஒண்ணும் இல்ல, ஆல் தி வெரி பெஸ்ட், நல்லபடியா எக்ஸாம் எழுதிட்டு வா. தங்களுடைய ஆசீர்வாதம் கிடைத்ததல்லவா, இதுக்கப்புறம் என்ன, எனக்கு வெற்றி நிச்சயம். அப்புறம் என் ஆசீர்வாதம் பண்ணேன்னு சொன்னோனே பயந்ததானே? பயப்படாத, நீ என்ன புருஷனா நினைச்சு என்ன புருஷனா ஏத்துக்கிட்டதுக்கு அப்புறம் தான் மத்ததெல்லாம். அது வரைக்கும் நான் உன் பக்கத்துல கூட வரமாட்டேன், ஓகே? தெரியும். சரி, கீழே மாமா போட்டோக்கு விளக்கேத்தி வச்சிருக்கேன், போய் அவரை கும்பிட்டுட்டு அம்மா கிட்ட சொல்லிட்டு அண்ணன் கிட்டே சொல்லிட்டு தாத்தாவையும் பார்த்துட்டு கிளம்பலாம். போதும் போதும் போதும், லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. இப்ப இதெல்லாம் பண்ணி முடிச்சு நான் எக்ஸாம் எழுத போறதுக்குள்ள எக்ஸாமே முடிஞ்சிடும். சீக்கிரம் வா, கிளம்ப போலாம். ஓகே ஓகே, வா போலாம். ஹே, ஒரு நிமிஷம், நான் ஒன்னே ஒன்னு சொல்லிக்கவா? இன்னும் என்ன? இல்ல, எக்ஸாம் போறதுக்கு முன்னாடி சொல்லணும்னு தோணுச்சு, அதான் அங்க பப்ளிக்கா சொல்ல முடியாது, இங்க சொல்லிக்கிறேன். என்ன சொல்ல போற? என்னோட தாரக மந்திரம். என்னது? ஐ லவ் யூ பொண்டாட்டி. முதல் உன்னை பார்க்கையில மனசுல மாற்றமில்லை. மெதுவாக என்னில் வந்து நுழைஞ்சேன், ஞாபகமா நெருஞ்சேன், தொலைஞ்சு போனேன். இது கடல் என்று தோணவில்லை, கொடுக்கும் காயங்களும் மாறவில்லை. நீ எங்கில்லையே, ஒரு பெண் உள்ளதே, நான் தனிமத்தியில் தொலைய தேடி நோகிறனே. நீ ரிட்டன் ஐ லவ் யூ சொல்லணும்னு அவசியம் இல்ல. நீ என்னைக்கு அந்த மாதிரி சொல்லணும்னு ஃபீல் பண்றியோ அன்னைக்கு சொன்னா போதும். ஆனா எனக்கு எக்ஸாம் போறதுக்கு முன்னாடி ஐ லவ் யூ சொல்லணும்னு தோணுச்சு, அதுக்கு தான் சொன்னேன். அப்புறம் ஒரே ஒரு குட்டி ஹக் பண்ணிக்கலாமா? இல்ல, அது வித் யுவர் பெர்மிஷன். உனக்கு ஓகேனா மட்டும்தான், இல்லனா விட்டுலாம், பிரச்சனை இல்ல. குட்டி ஹக் தான். இல்ல. ஓகேவா வேண்டாமா? எதனால எனக்கு பிரச்சனை இல்ல. இல்ல. சரி சரி, உனக்கு விருப்பம் இல்லைன்னா விருப்பம் இல்லைன்னு சொல்லு, எதுக்காக இவ்ளோ யோசிக்கணும்? ஒரு பிரச்சனையும் இல்ல, வா போலாம். போலாம். ஆதி திடீர்னு அப்படி கேட்டோனே எனக்கு என்ன ரியாக்ட் பண்றதுனே தெரியல. ஆதி முக்கியமான எக்ஸாம் எழுத போறான், அவன் கேட்டது கொடுத்திருக்கணுமோ? என்ன நிம்மதி, அவன் என்ன அப்படி தப்பா கேட்டுட்டான்? அவனை கிஸ் பண்ண இல்ல அதை பண்ண இதை பண்ணனு தப்பா ஏதாவது கேட்டானா? இல்லையே, அப்படி கேட்டாலும் அது தப்பு இல்லையே, அவன் உன்னோட ஹஸ்பண்ட் தானே. அத முதல்ல நீ ஏத்துக்கோ. நீ அவனை ஃப்ரெண்டாவே பாக்குற, அதான் உன் பிரச்சனை. ஐயோ, இப்ப கீழே போயிட்டான், அவனை இப்ப மறுபடியும் கூப்பிட்டு ஹக் பண்ணா நல்லாவா இருக்கும்? எக்ஸாம் போறவன இப்படி பண்ணிட்டியே. சரி, ஒன்னும் பண்ண முடியாது, இதுக்கப்புறம் அவனை கூப்பிட்டு ஹக் பண்ணாலும் நல்லா இருக்காது. ஐயோ, சரி போலாம், அவன் வந்துட போறான். இதுதான் சரியான நேரம். ஆதி எக்ஸாம் எழுத போயிட்டா, கூடவே அந்த நிம்மதியும் போயிட்டா. இந்த நேரம் பார்த்து ஆதியோட ரூம்ல எப்படியாவது அந்த டைரியை தேடி கண்டுபிடிக்கணும். ஏன்னா நான் சொன்னா அந்த நிம்மதி கேட்க மாட்டா. இதே ப்ரூஃபோட ஆதி இந்த மாதிரி எல்லாம் பண்ணிருக்கான்னு சொன்னா கண்டிப்பா நம்புவால. நம்பிதானே ஆகணும், ஏன்னா அவன் கைப்பட தானே அந்த டைரியில எல்லாத்தையும் எழுதி வச்சிருக்கான். அதே மாதிரி அந்த நிலாவை கண்டுபிடிச்சு நம்மளும் ஏதாவது பண்ணணும். இப்ப இந்த ரூம்குள்ளதான் ஆதியோட டைரி இருக்கும். எப்படி கண்டுபிடிக்கிறது?
இவங்க 2 பேரும் எக்ஸாம் எழுதிட்டு வரதுக்கு எப்படி ஒரு 3ல இருந்து 4 மணி நேரம் ஆகும். அதுக்குள்ள எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சிடணும். தேட ஆரம்பிப்போம். இப்பதானே பாலை கொடுத்து தொட்டில்ல போட்டு தூங்க வச்சுட்டு வந்தேன். அதுக்குள்ள இவன் எதுக்கு அழுறான்? சீ, அப்பன மாதிரி பிறந்திருக்கான்னு பார்த்தா அப்படியே அவர் குணமும் அதே மாதிரியே இருக்கு. சித்தப்பாவை மாட்டி விடக்கூடாதுன்னு கங்கணம் கட்டிட்டு திரியறானா டாகரன். அவர்தான் இந்நேரமும் தம்பி தங்கச்சின்ட்டு இருப்பாரு. இப்ப இவனுமா? ஐயோ, அவர் ஒருத்தரே என்னால சமாளிக்க முடியல. இவன் தானே அன்னைக்கு இந்த தாத்தா கோமா ஸ்டேஜ்ல இருக்கும் போதும் என்ன மாட்டி விட்டது அழுது. இப்ப மறுபடியும் அதையே தான் பண்றான். டேய், உன்னை நான் தாண்டா 10 மாசமா சுமந்து பெத்தேன். எனக்கு கொஞ்சமாவது ஃபேவரா ஏதாவது பண்ணுடா. எனக்கு எல்லாமே ஆப்போசிட்டாவே பண்றியடாகரன். இப்ப மறுபடியும் போய் பால் கொடுத்து தூங்க வைப்பேன். அவன் தூங்கியே ஆகணும். இல்லனா கூட்டிட்டு வந்து இங்கேயே பெட்ல போட்டுட்டேவாது டைரிய தேடி கண்டுபிடிக்காம விட மாட்டேன். ஐயோ, எந்த நம்பர்ல இருக்குன்னு தெரியலையே. டேய், உன்னோட எக்ஸாம் நம்பர் என்ன பாத்தியா? பார்த்தேன், ஆனா எந்த ரூம்னு தான் தெரியல. சரி இரு, நான் போய் கேட்டுட்டு வரேன். எங்கடி போய் கேப்ப? இங்க எங்கயாவது கேப்போம், இரு வரேன். எக்ஸ்கியூஸ் மீ மேம். எஸ், சொல்லுங்க. இல்ல, போலீஸ் எக்ஸாம்க்காக எழுத வந்திருக்கோம். எந்த ரூம்க்கு போறதுன்னு தெரியல. ரோல் நம்பர் என்ன? டேய், ரோல் நம்பர் என்ன? 3026. மேம் 3026. ஓ, 3rd டிவிஷனா? அப்போ இங்கதான் பக்கத்து ஹால்ல. ஓ, தேங்க் யூ மேம். மேம் ஒரு நிமிஷம், நீங்க எழுதுறதுக்கு வந்திருக்கீங்களா? இல்ல மேம். அப்புறம் வேற யார் வந்திருக்கா? அது அது ஆக்சுவலி என் ஹஸ்பண்ட் வந்திருக்காரு. அவர்தான் எக்ஸாம் எழுத போறாரு. ஒரு முறை பார்த்தால் பல முறை இனிக்கிற என்ன விசித்திரமோ, நண்பனே எனக்கு காதலனானால் அதுதான் சரித்திரமோ. இது போதும் எனக்கு, இது போதுமே. என்ன முத வாட்டி உங்க வாயால இருந்து இந்த ஹஸ்பண்ட்னு சொல்லிருக்கீங்க, ப்ரமோஷன் கொடுத்திருக்கீங்க. இதை விட எனக்கு லைஃப்ல வேற என்னங்க வேணும்? டேய் சும்மா இரு. எக்ஸாம் ஹால்குள்ள வந்துட்டு என்ன? பேசுங்க பேசுங்க. மேம், சாரி மேம், என் ஹஸ்பண்ட்க்கு தான் எக்ஸாம். அவர் தான் எழுத வந்திருக்காரு. ஓகே மேம், அப்ப நீங்க உள்ள போறதுக்கு அலௌட் இல்ல. நீங்க வெளியே வெயிட் பண்ணுங்க மேம். பேக் சைடுல கேண்டீன் இருக்கு, அங்க கூட வெயிட் பண்ணலாம். ஓ ஓகே மேம், தேங்க் யூ. இன்னொரு ஹாஃப் அன் ஹவர்ல உள்ள கூப்பிட்டுருவாங்க. ஹால் டிக்கெட்ஸ் ஒரிஜினல்ஸ்லாம் செக் பண்ணிட்டு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆயிடும். அப்புறம் 2 hours எக்ஸாம் எழுதிட்டு வந்ததுக்கு அப்புறமா அவங்கள நீங்க மீட் பண்ணலாம். ஷூர் மேம், தேங்க் யூ so மச். வெல்கம் மேம். டேய் கேட்டுச்சா? இன்னொரு ஹாஃப் அன் ஹவர்ல எக்ஸாம் ஸ்டார்ட் ஆயிடுமா. அப்புறம் 2 hours நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி எழுது, ஓகேவா? ஓகேடி பொண்டாட்டி, உனக்காக இந்த வாட்டி கண்டிப்பா பாஸ் பண்ணுவேன்னு மனசுல நினைச்சிட்டேன். இந்த ஆதி மனசுல நினைச்சிட்டாலே அதை கண்டிப்பா நிறைவேற்றிடுவான். சரி, அப்புறம் நான் சொன்னது ஞாபகம் இருக்குல்ல? உனக்கு ஏதாவது தெரியலனா விட்டுடு. அதை அட்டென்ட் பண்ணி மைனஸ் மார்க் வாங்கிடாத. சரி சரி ஓகே, நீ போய் ஒரு நல்ல இடமா பார்த்து உட்காரு. நானும் இப்ப உள்ள போயிடுவேல, கொஞ்சம் மைண்ட ப்ரிப்பேர் பண்ணிக்கிறேன். சரி ஓகேடி, பாய். அவ்வளவுதானா? அவ்வளவுதானா? என்ன சந்தோஷ் சுப்பிரமணியன் மாதிரி வா காஃபி ஷாப் போலான்னு கூப்பிடுறியா? அதுக்கெல்லாம் டைம் இல்லடி, முடிச்சுட்டு வந்து போலாம். இல்ல, அது அது ஒன்னு கேட்டியே. என்ன கேட்டேன்? ஆல் தி பெஸ்ட் கேட்டேனே, நீதான் சொல்லிட்டியே. அது இல்ல, அப்புறம் இன்னொன்னு கேட்டல. ஏய், ஏற்கனவே எல்லாமே மறந்து போற நிலைமையில அவ்வளோ டென்ஷன்ல இருக்கேன். இன்னடி கேட்டேங்கிற, எனக்கு எதுவும் ஞாபகம் இல்ல. ஒருவேளை மறந்துருப்பானா? உன்னை கட்டி பிடிச்சுக்கணும்னு கேட்டேன், குடுக்கணும்னு ஆசைப்படுற, ஆனா நீயா கொடுக்க மாட்டியாடி? நீ தானடா கேட்ட, இப்போ நீயே மறக்கிற மாதிரி பேசுற. இந்த ஒரு வாட்டி கட்டிக்கோடா, இல்லனா அதை நினைச்சு கஷ்டப்படுவேன். நீயா சொல்லணும்னு வெயிட் பண்றேன், சீக்கிரம் சொல்லுடி. என்ன பார்த்துட்டே இருக்க? அது அது அதான். ஏய், என்னாச்சு? நிம்மதி சொல்லிடு. அவனே டென்ஷன்ல இருக்கான். அவனை இன்னும் டென்ஷன் பண்ணாத. ஒரு ஹக் கேட்டில, என்ன ஹக் பண்ணிக்கோன்னு டக்குன்னு சொல்லுடி. ஐயோ கொல்லாதடி, எனக்கு இப்பவே உன்னை கட்டி பிடிச்சுக்கணும்னு தோணுது. இப்ப எக்ஸாம் எழுதணும், ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ. அடி சரிடி, அவ்வளவுதான் இல்ல? இல்ல, அந்த வீட்ல உன்னை கட்டி பிடிக்கணும்னு கேட்டல, ஒரு வாட்டி கட்டிக்கோ.
என் ஆசைதான் உன்னிருக்கத்திலே என்னாயுள் வரை உன்னரைப்பினிலே அப்ப பாடி. வேறென்ன வேண்டும் உலகத்திலே இந்த இன்பம் போதும் நெஞ்சினிலே ஏழு ஜென்மம் வாழ்ந்திருப்பேன். தேங்க்ஸ் டி. இப்பதான் எனக்கு எக்ஸாம் போற அந்த டென்ஷன் எல்லாம் மறந்து போய் ஃப்ரீயா இருக்கேன். ஒரு குட்டி ஹக் தான் ஆசைப்பட்டேன். அது கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் பொண்டாட்டி. எனக்காக எக்ஸாமே பாஸ் பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டல, உனக்காக இந்த ஹக் கூட பண்ண மாட்டேனா? ஆல் தி வெரி பெஸ்ட். நல்லா எக்ஸாம் எழுதிட்டு வா. கண்டிப்பா நீ என் கூட இருக்கல, நல்லாவே எக்ஸாம் எழுதுவேன். அப்புறம் நீயும் வெளியே பத்திரமா இரு. நான் பாத்துக்கிறேன். சரி, நான் இப்போ போகவா? போயிட்டு வா. இங்க பாரு, போன உடனே பேப்பர் கொடுப்பாங்க. அந்த பேப்பர்ல எல்லா ஃபார்முலாஸையும் எழுதி வச்சுக்கோ. அப்புறம் இன்னொரு பேப்பரை கேட்டு வாங்கி எல்லா சமையும் டிரைவ் பண்ணு. உனக்கு ஒரு வேலை டவுட்டா இருந்தா அத ஆன்சர் பண்ணாத. ம் கான்ஃபிடென்ட்டா போ, உன்னால கண்டிப்பா முடியும். சரிடி. அங்க இங்க வேடிக்கை பார்க்காத, எதை பத்தியும் யோசிக்காத. உன்னால முடியும்னு நீ நம்பு, கண்டிப்பா உன்னால முடியும். அப்புறம் வேற என்ன? ஆதார் கார்டு, போட்டோ இதெல்லாம் எடுத்துட்டியா? எல்லாமே எடுத்துட்டேன். பென், ஹால் டிக்கெட் பாக்கெட்குள்ள இருக்கு. அடுப்பாவி, ஹால் டிக்கெட்டே நாளை மடிச்சிட்டியா? ஏண்டா அது என்ன அப்பள கட்டா இப்படி மடிச்சு உள்ள வைக்கிறதுக்கு? அது பழக்க தோஷத்துல. முன்னாடி ஏதோ ஒரு இதுக்கு எக்ஸாம் எழுதிட்டு இருந்த, ஆனா இப்ப கண்டிப்பா பாஸ் பண்ணணும்ன்ற ஒரு இதுல போற. இப்படி எல்லாம் பண்ணலாமா? சரி ஓகே, பார்த்து எழுதிட்டு வா. நீயே சொல்லிட்டல, பக்கத்துல கூட பார்த்து எழுதிட்டு வரேன். கொன்றுவேன். உன்னோட சிஸ்டம பார்த்து எழுதிட்டு வான்னு சொன்னேன். ம் அப்புறம் வேற என்ன? இப்படியே பேசிட்டே இரு பொண்டாட்டி, நல்லா இருக்கு. இருக்கும் இருக்கும். இப்படி பேசிட்டே இருந்தா நீ எப்ப போலீஸ் ஆகுறது? அதுக்கும் ஆசையா இருக்கு, இதுக்கும் ஆசையா தான் இருக்கு. இது எப்ப வேணாலும் பேசலாம், ஆனா அது வருஷத்துக்கு ஒரு வாட்டி நடக்கிற எக்ஸாம். கண்டிப்பா நீ அதை எழுதிதான் ஆகணும். எப்ப வேணாலும் எங்க பேசுற? நீ தான் பேசவே மாட்டேங்கிறியே. இப்படிலாம் ஒரு சான்ஸ் கிடைச்சாதான் உண்டு. இதுக்கப்புறம் கண்டிப்பா பேசுவேன். அப்படியா? இது போதும் எனக்கு. சரி, டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். பை பை பை, ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ் பொண்டாட்டி. ஒரு முறை பார்த்தால் பல முறை இனிக்கிற என்ன விசித்திரமோ நண்பனே எனக்கு காதலனானால் அதுதான் சரித்திரமோ. டடான். அட 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 அட, என்ன ஒரு பொண்டாட்டி புருஷன் பாசம் போங்க. புருஷன் எக்ஸாம் எழுதுறதும் அத பொண்டாட்டி சப்போர்ட் பண்றதும் நல்லா இருக்கே. ஆதியோட ஆசைப்படி எப்படியாவது ஆதி இந்த வாட்டி போலீஸ் ஆயிடணும். அப்புறம் நம்ம வேதாவை பாத்தீங்களா? உள்ள ஆதி ரூம்குள்ள டைரி தேட போயிருக்கா. வழக்கம் போல நம்ம அகரன் குட்டி வேதாக்கு பல்பு கொடுத்துட்டாரு. இன்னும் இந்த வேதா யார் யார்கிட்டலாம் பல்பு வாங்க போறாளோ தெரியல. அவ அந்த டைரியை கண்டுபிடிச்சு எடுத்தாளா இல்ல எடுக்க முடியலையா? இதெல்லாம் அடுத்தடுத்த எபிசோட்ல பொறுத்திருந்து பார்க்கலாம். அப்புறம் ஆதி எக்ஸாம் எழுதிட்டு வந்து நல்லா எழுதினாரா இல்லையான்றதையும் பார்க்கலாம். ஓகே மக்களே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க. நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் நம்ம வீட்ல இன்னைக்கு முள்ளங்கி சாம்பார், உருளைக்கிழங்கு வறுவல், அப்புறம் கேரட் பொரியல். சாரிங்க மறந்துடுச்சு. நீங்க எல்லாரும் என்ன சமைச்சீங்கன்னு சாப்பிட்டீங்கன்றத மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லிட்டு போங்க. நாளை வீடியோவில் சந்திப்போம். பாய்.